ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தீமையிலிருந்து நன்மை. வாழ்க்கையில் சில எதிர்மாறான நிகழ்வுகள் ஏற்படும் போது அவைகளை தேவனே நமக்கு எதிராக வரவிட்டார் என்று நாம் எண்ணி விடுகின்ற வேளைகள் உண்டு. நம்மை கஷ்டப்படுத்தும் நோக்குடன் தேவன் அவ்வித துன்பங்களை நமக்கு வரவிட்டார் என்று நினைக்கின்ற நேரங்கள் உண்டு. எனவேதான் சில நேரங்களில் தேவன் ஏன் தான் இப்படி என்னை சோதிக்கின்றார் என்று தெரியவில்லையே என்று நாம் புலம்புகிறோம். சில அநீதிகள் நமக்கு இழைக்கப்படுகிறது, சில வியாதிகள் நம்மை தாக்குகின்றன, சில நஷ்டங்கள் நம்மை தடுமாறி விழ வைத்து விடுகிறது, சில ஏமாற்றங்கள் நம்முடைய இதயத்தை உடைக்கின்றது, சில விபத்துகள் நம்மை கதிகலங்க வைக்கின்றன, சில தோல்விகள் வாழ்க்கையை கசப்பாக்குகின்றன. ஆனால் இவைகள் யாவும் தேவனே திட்டமிட்டு நமக்கு அனுப்பவில்லை. இப்படி நிகழ வேண்டும் என்பது அவருடைய அநாதி தீர்மானமும் அல்ல. இவைகள் இந்த சபிக்கப்பட்ட பூமியின் இயற்கையான பக்க விளைவுகளால் ஏற்பட்டவை. இவைகள் இந்த துன்பங்கள் மிகுந்த உலகத்தின் சுற்றோட்டத்தில் நிகழ்ந்தவை. ஆனால் பல நேரங்களில் தேவன் இவ்விதமான பாதகமான நிகழ்வுகளின் நடுவில் செயல்பட்டு அவைகளிலிருந்து சில நன்மைகள் தோன்றும்படி கிரியை செய்கின்றார். நமக்கு எதிராக வந்தவைகளை அவர் தம்முடைய ஞானத்தினால் நமக்கு ஆதரவான சில நன்மைகளை தோன்ற செய்கின்றார். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் வெறுத்து அடிமையாக அவனை விற்றனர். போத்திபாரின் வீட்டில் அவனுக்கு இழிவான காரியங்கள் நேரிட்டன. இவைகளை தேவனே திட்டமிட்டு செய்தார் என கூற முடியாது. ஆனால் அவனுக்கு எதிராக நேர்ந்தவைகளை தேவன் உபயோகித்து தம்முடைய திட்டம் நிறைவேறும் விதமான காரியங்களை செய்தார். ஆம், உலகம் உருவாக்கும் பாதகமான சூழ்நிலைகளை தேவன் தம்முடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஏதுவான சாதகமான சூழ்நிலைகளாக மாற்றுகிறார். யோசேப்பு சகோதரர்களால் வெறுக்கப்பட்டதால் எகிப்து வந்து சேர்ந்தான். அவன் மேல் இழிவான குற்றச்சாட்டு கூறப்பட்டதால் சிறைச்சாலைக்கு வந்து சேர்ந்தான். ஆனால் தேவன் தம்முடைய நோக்கங்களுக்கு சாதகமாக அவைகளை உபயோகித்து அவனை எகிப்தின் உயர் பதவியில் அமர்த்தினார். ஆம், ஏன் இப்படி தேவன் செய்கின்றார், ஏன் தான் இப்படி சோதிக்கின்றார் என்றெல்லாம் சோர்வான கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகின்ற தேவனுடைய கிருபைக்காக கெஞ்சுதலே நல்லது. அப்போது அவர் நமக்கு பாதகமான காரியங்களையும் சாதகமான காரியங்களாக மாற்றித் தருவார். சிந்தனைக்கு, பாடுகளின் பாதையில் நாம் கற்ற பாடங்களே பிறர் வெற்றி பெற நாம் கொடுக்கும் ஆயுதங்கள். பாடுகளின் பாதையில் நாம் கற்ற பாடங்களே பிறர் வெற்றி பெற நாம் கொடுக்கும் ஆயுதங்கள்.